இந்த மூணு விஷயத்த நான் பண்ணதுனால என் கிளைண்ட் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாரு. திஸ் இஸ் டே 10 ஆஃப் 60 days 1 lakh சேலஞ்ச். ஒரு நாள் ஒரு கிளைண்ட் எனக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு வெப்சைட் வேணும்னு கேட்டிருந்தாரு. ஓகே, என்ன வெப்சைட் சார், உங்களோட ரெக்வயர்மெண்ட் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தப்ப B2B பிசினஸ் பண்றதாவும் அது ஒரு வெப்சைட் தேவைன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுல அவருக்கு நான் சால்வ் பண்ண மூணு விஷயம் இதுதான். அவர் முதல்ல B2B பிசினஸ் பண்றதுனால டைரக்டா பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அவர் ப்ராடக்ட் செல் ஆகணும். நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் எல்லாம் பை பண்ண முடியாது. சோ பல்க் ப்ராடக்டா மட்டும்தான் பை பண்ற மாதிரி வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணிட்டேன். ரெண்டாவது அவருக்கு நான் சால்வ் பண்ண விஷயம் ஷிப்மெண்ட். ப்ராடக்ட் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஷிப்மெண்ட் ஆகும்போது ஒவ்வொரு பிரைஸ் காட்டும். அதை நான் வெப்சைட்ல ஆப்டிமைஸ் பண்ணிட்டேன். மூணாவது நான் சால்வ் பண்ண விஷயம் கிளைண்ட் எந்த கஸ்டமர் வந்தாலும் வெப்சைட்ல இருந்து டைரக்டா என் வாட்ஸ்அப் வரணும். வாட்ஸ்அப்ல இருந்து நான் கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் நடக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் அதை கன்வின்ஸ் பண்ணி வேணாம் சார், அது வந்து மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கும். கஸ்டமர் மெசேஜ் பண்ணும்போது உங்களால மெசேஜ் பண்ண முடியாது, நீங்க மெசேஜ் பண்ணும்போது கஸ்டமரால மெசேஜ் பண்ண முடியாது, அதனால மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரை வாட்ஸ்அப்ல இருந்து வெப்சைட்ல பேமெண்ட் ஆப்ஷன் பண்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பயோ லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கங்க.